ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி எதுக்கான இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் வந்து கணவன் கஷ்டப்படுறீங்க, விதவையர்களாக இருக்கீங்க, டிவோர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கார்டு கொடுப்போம். அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நீங்கள் வந்து 100 பேருக்கு போஸ்ட் பண்ணிட்டா போதும். போஸ்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டுடைய வாங்கின ரேட்டும் கொடுத்துருவோம், ஒரு கார்டு எழுதுறதுக்கு 2 ரூபா கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானமும் ஆச்சு, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கல்வி கிடைச்ச மாதிரி ஆச்சு. இதில் வந்து நீங்கள் நினைப்பீங்க, சார் எங்களெல்லாம் ஆச்சு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு. என்னுடைய நோக்கம் சம்பாதிக்க கிடையாது. நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து கடனாளியே தான் ஆகிட்டுருக்கேன். ஓகேங்களா? நல்ல நோக்கத்துக்காக போகிறவங்க எப்போவுமே வந்து சம்பாதிக்க நினச்சிட்டு அவங்க கடனாளி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம கீழே இறக்கி விட்ருவோம். புரியுதுங்களா? நான் இதை வந்து ஒரு சேவையாக தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா, என்னை வச்சு பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சம்பாதிச்சிட்டாங்க. இனி அவங்களுடைய பணத்தை நம்ம எடுத்து கொடுத்துட்டு அவங்கள நம்ம விட்டுட்டு நம்மளுடைய நோக்கம் நோக்கி போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த 10th 12th டிகிரி யாருனாலும் NIOS, IGNO இந்த மாதிரி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூலிங் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு பையன்கிட்ட ஒரு 2000லேருந்து 4000 ரூபாய் இருந்தாலே போதும். அவனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே 10th 12th டிகிரி முதற்கொண்டு எல்லாமே படிக்கலாம். இது நிறைய பேருக்கு வந்து எங்கே போய் படிக்கணும், எப்படி அட்மிஷன் போடணும், இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது எந்த வாதியார் இந்த பாடத்தை எடுப்பார், எங்கே போய் பரீட்சை எழுதணும், எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு தெரியல. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டை நம்ம கல்வியறிவு இல்லாத மாநிலமாக மாற்றுறோம். அதுக்கு நான் என்னோடய மிஷன் ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? இந்த கம்மிங் மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 10th 12th படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேணும், முக்கியமாக விடோவர், புருஷனை கணவனை இழந்த பெண்கள், ஓகேங்களா, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த பெண்களும் என்னை காண்டாக்ட் பண்ண வேணாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.